இருக்கிற ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறேன் ஐயா. அப்பா பிதாவே சோத்திரம், இயேசுவே சோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு கொடான கொடி நன்றிபடி செலுத்தி இந்த நாளை ஆசீர்வதித்து கொடுங்க ஐயா. பாடுகிற பாடல் வார்த்தை ஆண்டவரே பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மனசோர்வோடு கவலையோடு துன்பத்தோடு அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமென். அதிகாலையில் புது கிருபை தருபவரே, அனுதினம் தருபவரே, முதிர் வயது வரைக்கும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க செய்பவரே, அதிகாலையில் புது கிருபை தருபவரே, அனுதினம் தருபவரே, முதிர் வயது வரைக்கும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க செய்பவரே, திக்கற்ற பிள்ளைக்கு துணையவரே, தாயும் தந்தையுமானவரே, திக்கற்ற பிள்ளைக்கு துணையவரே, தாயும் தந்தையுமானவரே, சோத்திரம் சோத்திரம் இயேசு ராஜாவுக்கே, அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் இயேசு ராஜாவுக்கே, அதிகாலையில் புது கிருபை தருபவரே, அனுதினம் தருபவரே, முதிர் வயது வரைக்கும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க செய்பவரே, எழும்பி பிரகாசி நீ எழும்பி பிரகாசி, உன் துக்க நாட்கள் முடிந்து போயின, அல்லேலூயா. துக்க நாட்கள் முடிந்து போயின, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே, அதிகாலையில் புது கிருபை தருபவரே, அனுதினம் தருபவரே, முதிர் வயது வரைக்கும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க செய்பவரே, சிறியவன் 1000 பலத்த ஜாதியாக்குவே என்று சொன்னவரே, சிறியவன் 1000 பலத்த ஜாதியாக்குவே என்று சொன்னவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே, அல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் இயேசு ராஜாவுக்கே, அதிகாலையில் புது கிருபை தருபவரே, அனுதினம் தருபவரே, முதிர் வயது வரைக்கும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க செய்பவரே, புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்பவரே, புது எண்ணெயால் என்னை அபிஷேகம் செய்பவரே, அனுதினம் செய்பவரே, சோத்திரம் சோத்திரம் இயேசு ராஜாவுக்கே, அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் இயேசு ராஜாவுக்கே, அதிகாலையில் புது கிருபை தருபவரே, அனுதினம் தருபவரே, முதிர் வயது வரைக்கும் புஷ்டியும் பசுமையுமாய் இருக்க செய்பவரே, அல்லேலூயா. அதிகாலையில் நமக்கு புது கிருபை தருகிறவராக இருக்கிறார், அனுதினமும், அல்லேலூயா. முதிர் வயதிலும் புஷ்டியும் பசுமையுமாய் நம்ம இருக்க செய்கிற தேவன், அல்லேலூயா அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு அவரே துணையாக இருக்கிறார், தாயும் தந்தையுமா இருக்கிறார். அவன் எப்போதும் அவரை துதித்து கொண்டே இருக்கணும், அவருக்கு ஸ்தோத்திர பலி செலுத்தி கொண்டே இருக்கணும். கண்ணின் மணி போல நம்மளை பாதுகாக்கிறவராயிருக்கு. எழும்பி பிரகாசி, நீ எழும்பி பிரகாசி, உன் துக்க நாட்கள் எல்லாம் முடிந்து போயின என்று கர்த்தர் சொல்கிறார்.
அல்லேலூயா. நம்ம துக்கத்தோடு இருக்கிற நாட்கள் எல்லாம் ஆண்டவர் சந்தோஷமாய் மாற்றி கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சிறியவன் 1000 பலத்த ஜாதியாக்குவேன். அல்லேலூயா. புது எண்ணெயால் நம்ம தினமும் நித்தமும் அபிஷேகம் செய்கிறவராக இருக்கிறார். அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கும் போது புதிய அபிஷேகம், புதிய வரங்களை அனுதினமும் நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. மகிழ்ந்து களிக்கூறு, நான் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொன்ன தேவன், வாக்கு கொடுத்த தேவன் உண்மை உள்ளவர். வாக்கு மாறாத நம்ம தேவன் பேசும் தெய்வம். ஒரு கல்லையோ மண்ணையோ வணங்கல, உயிரோடு இருக்கிற தேவன். மரித்தே சதா காலமும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்ன தேவன். அப்படிப்பட்ட தேவனை நாம் தொழுது கொள்கிறோம். அல்லேலூயா. இப்போதும் கூட நம்ம தேசத்துக்காக ஜெபிப்போம். அல்லேலூயா. தேசம் பஞ்சத்தினாலும் பட்டயத்தினாலும் கொள்ளை நோயினாலும் அல்லேலூயா தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஜெபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியம் செய்யும். இப்போது கூட வியாதியோடு இந்த டிவி முன்பாக அமர்ந்திருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். வியாதி எடுக்கக்கூடாதப்பா. கடன் பிரச்சனையில் அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க. கடன் ஆவி எடுத்து கொடுங்க இயேசுவின் நாமத்தினால். துக்கம் சந்தோஷமாய் மாறட்டும் இயேசுவினாலே. அப்பா, உங்களால் கொடுக்க கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ஆண்டு. என் நாமத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லியிருக்கீங்கய்யா. அப்படியாக இப்போது கூட இஸ்ரேல் தேசத்துக்காக நாங்கள் விசேஷமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, அந்த போரை நிறுத்தி போடும்படியாக ஜெபிக்கிறோம். தேவ தூதர்களை, மிகாவே தூதர்களை பணிவிடை ஆவிகளை கட்டளையிடும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. அல்லேலூயா. அவருடைய பிரசன்னம் நிரம்பட்டும், அந்த இடத்துல இறங்கட்டும். அப்படியாக உக்ரைன் தேசத்தில் ஆண்டவரே அப்பா, ரஷ்யா கூட அங்கேயும் ஒரு சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. சமாதானத்தை கட்டளிடுங்க இயேசுவை நாமத்தினால். படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல ஞானத்தை கொடுங்க. வாலிப பிள்ளைகளை இரத்த கொட்டைகளை மூடி மறைத்துக்கொள்ளும். போக்களை வரக்கும் சமூகம் இருக்கட்டும். கொலை, கொள்ளை, திருட்டு அந்த தேசத்தில் இருக்கவே கூடாது ஐயா. பரிசுத்தமான தேசமாக மாற்றி கொடுங்க. ஒருவர் கூட விரோதமாக எழும்பாதபடி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. வார்த்தைக்காக செவிக்கிறேன் ஐயா. வார்த்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். ஊடுருவி கிரியை செய்யாதபடி அது என்னிடம் திரும்புவதில்லை என்று சொன்னீங்களையா. அப்படியாக வார்த்தை ஆசீர்வதித்து கொடுங்க. இயேசுவின் நாமத்தை கேட்கிறேன் நல்ல தகப்பனே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே உங்களை இந்த பகுதியிலே சந்திக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். நீங்களும் வார்த்தை கேட்க மிகவும் வாஞ்சியோடு கூட வந்திருக்கிறீர்கள். நாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு புத்தகம் என்னன்னாக்கா, தெசலோனிக்கர் புத்தகத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த தெசலோனிக்கர் புத்தகத்தில் முதல் 1 தெசலோனிக்கர் புத்தகத்திலும் 2 தெசலோனிக்கர் புத்தகத்திலும் உள்ள குறிப்புகள் என்ன, முக்கியமான குறிப்பு, இந்த 2 அதிகாரத்தை எழுதினதுடைய நோக்கம் என்ன, பவுல் எதற்காக இதை எழுதி கொடுத்திருக்கிறார் என்று நாம் பார்க்கும்போது, 1 தெசலோனிக்கர் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 14வது வசனம். இது திறவுகோல், அதாவது அந்த அதிகாரத்துக்கு திறவுகோல் இதுதான். இந்த தெசலோனிக்கர் புத்தகம் எழுதின நோக்கத்தினுடைய திறவுகோல் இதுதான். 1 தெசலோனிக்கர் 4:14. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். நாம் எல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் என்ன செய்யப்பட போகிறோம்? உயிர்த்தெழப் போகிறோம். எப்படியும் மரணம் உண்டு. எத்தனை வயசானாலும் ஒரு நாள் என்ன உண்டு? பிறப்புனாலே என்ன உண்டு? மரணம் உண்டு. அல்லேலூயா. அப்படி இருக்கும்போது நம் அப்படியே மரித்தவர்களாகவே இருப்போம் என்பது அல்ல. நமக்கெல்லாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமே என்று சிலுவிலே நமக்காக ஒரு வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம என்ன செய்வோம்? கண்டிப்பாக ஒரு நாள் உயிர்த்தெழப் போகிறோம். அந்த நம்பிக்கை நமக்கு கண்டிப்பாக இருக்கணும். அதுதான் அந்த வசனம் சொல்லுது. இயேசுவானவர் மரித்து பின்பு எழுந்தார் என்று விசுவாசிக்கிறோமே, அப்படியே இயேசுக்குள் நித்திரை அடைந்தவர்களையும் தேவன் அவரோடு கூட கொண்டு வருவார். அல்லேலூயா. பிறப்பு என்பது தான் என்னன்னு, முதல் வருகை. இப்பொழுது வரப்போகிறது இரகசிய வருகை. இதுக்கப்புறம் வரப்போகிறது 2வது வருகை. அல்லேலூயா. முதல் வருகை போயிட்டார். இப்போ என்ன செய்ய போகிறாரு? ரகசியமாக வரப்போகிறார்.
வரும்போது என்ன செய்வாராம், அந்த 3 நாள் மரித்து 3 நாள் அவர் எங்க இருந்தார், பாதாளத்தில் இருந்தார்ல, அந்த 3 நாள் அங்கே ஊழியம் செய்து அவர் உயிர்த்தெழும்போது அவரோடு கூட பரிசுத்தவான்களை என்ன செஞ்சிருக்கார், கூட்டின்னு போயிருக்கார். இப்போ வரும்போது என்ன பண்ணுவாராம், அவங்களோட தான் இறங்கி வருவாராம். அல்லேலூயா, எவ்வளோ கிருபை பாருங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா முதல் அதான் இயேசு ஏற்றுக்கொள்ளாமல் நோவா காலத்தில் கீழ்ப்படியாமல் மரித்து போனவர்களுக்கு ஒரு கிருபை இருந்தது. அது என்னன்னா, இயேசப்பா அந்த இடத்துல போய் அவங்கள மீண்டும் கூட்டின்னு போனார். ஆனால் இனி நம்ம பாவம் செய்து கர்த்தருக்கு கீழ்ப்படியாமல், அவருடைய சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல் மரித்து போவோமே ஆனால், நாம பாதாளத்துக்கு போகும்போது மீண்டும் நம்மளை அவர் கூட்டிகிட்டு போக போகிறது இல்லை. அதுக்கு பதிலாக தான் என்ன சொல்கிறாரு, இந்த பூமியிலேயே என்னை விசுவாசியுங்கள், விசுவாசித்தால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா, பிழைப்பான்னா என்ன அர்த்தம், பரலோகத்துக்கு சேருவான்னு அர்த்தம். அல்லேலூயா, இல்லைன்னா நம்ம எல்லாம் எங்கே தான் போக வேண்டியிருக்கோம், பாதாளத்துக்கு தான் போக வேண்டியிருக்கும். எல்லா மனிதரும், இது கிறிஸ்தவர்கள் மற்றவர்கள் என்று அல்ல. அல்லேலூயா, எல்லா மனிதரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டால்தான் எங்கே போக முடியும், பரலோகம் போக முடியும். ஏன்னா அதற்காகவே வந்தார். இந்த பூமிக்கு வந்த நோக்கமே பாவிகளை ரட்சிக்கவே பூமிக்கு வந்தார். அல்லேலூயா, எல்லாம் பாவிகள் தான். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத பட்சத்தில் நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம், பாவிகளாக தான் இருக்கிறோம். ஒரு வசனம் சொல்லுகிறது, என் தாய் என்னை பாவத்திலே கற்பம் தரித்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, ஏன்னா ஆதாம் ஏவாளுக்கு பாவம் செய்தவர் முதல் ஆதாம். இரண்டாம் ஆதாம் யாருன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அவர் தான் நம்முடைய பாவங்கள் எல்லாம் நம்மளை மன்னித்து அல்லேலூயா கிருபையாய் நம்மளை பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ இங்கே என்ன சொல்றது, அந்த வசனத்தை தான் தெசலோனிக்க பட்டத்தில் முக்கியமாக அதை தெரியப்படுத்துது. அல்லேலூயா, முதல் அதிகாரத்தில் 1 தெசலோனிக்க புத்தகத்தில் 4வது அதிகாரத்தில் 14, 1 தெசலோனிக்க 5வது அதிகாரத்தில் 2வது வருஷத்தில் இன்னொரு காரியத்தை சொல்கிறார். அது என்னன்னு கேட்டிங்கன்னா, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. அல்லேலூயா, இப்போ என்ன சொல்கிறாரு, சரி இப்போ அவர் வரும்போது நம்ம ஆயத்தமாக இருக்கணும். எப்போ ஆயத்தமாக வருது, இன்னைக்கா நாளைக்கா, இல்லை இப்போ ஒரு 15 வயசு இருக்குதுன்னு வச்சுங்க உதாரணமாக, இன்னும் ஒரு 15-10 வருஷம் உலகத்தோடு இருந்துட்டு கரெக்டாக ஒரு 25 வயசில் போய் ஆண்டவர் ஏற்றுக்குன்னு அப்புறம் பரலோகத்துக்கு போயிடலாமா? அப்போ எந்த வயசில் நம்ம அவர் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அல்லேலூயா, அதுக்கு தான் ஆண்டவர் எழுதுறாரு, இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தர் நாள் வரும் என்று நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள். இதுதான் மிகவும் அறியணும் நம்ம. அல்லேலூயா, திருடன் எப்படி வருவான், சொல்லிட்டு வருவானா, எந்த நேரத்தில் வருவான் நமக்கு தெரியுமா? தெரியாது. அதே போல் ஏசப்பா எந்த நேரத்தில் வருவார்னு யாருக்குமே தெரியாது. தெரிஞ்சதுன்னா நம்ம என்ன செய்யலாம், இந்த குறிப்பிட்ட நாள் தான் வரப்போகிறாரு, அதுக்குள்ளே நம்ம என்ன செய்யலாம், உலகத்தெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறம் ஆண்டவர்கிட்ட போய் ஊந்தரலான்னு இருக்கலாம், அவரை ஏற்றுக்கொள்ளலாம், பரலோகத்துக்கு ஆயத்தமாயிடலாம். அப்படி இல்லை, எந்த செகண்டு வருவார்னு தெரியாதான். அல்லேலூயா, சொல்றார், இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. எந்த நாழிகை வருவார்னு தெரியாது. பகலில் வருவாரா, மதியம் வருவாரா, இல்லை மாலையில் வருவாரா, இல்லை இரவில் வருவாரா, எந்த காலகட்டத்தில் அவர் வருவாருன்னு யாருக்குமே, எந்த நாள் வருவாருன்னு தெரியாது. எந்த வருஷத்தில் எந்த மாதத்தில் வருவார்னு யாருக்கும் தெரியாது. எந்த வினாடியில் வருவார்னு யாருக்குமே தெரியாது. அப்போ என்ன சொல்கிறாரு, எந்த நேரத்தில் ஆயத்தமாக இருக்கும், எப்போ வந்தாலும், எந்த செகண்ட் வந்தாலும் அந்த நேரத்தில் நீ அவரோடு கூட போகிறதுக்கு நம்ம எப்படி இருக்கணுமா, ஆயத்தமாக இருக்கணும். பாவத்தை என்ன செய்யணும், நம்ம அறிக்கையிட்டு கொண்டே இருக்கணும். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி 2 தெசலோனிக்க புத்தகத்தில் ஒரு காரியத்தை சொல்கிறார். 2 தெசலோனிக்க புத்தகம் 2வது அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது. அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது, ஆனாலும் தடை செய்கிற நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. பார்த்தீங்களா, இப்போ அக்கிரமக்கார ரகசியம் என்னாச்சு, வந்துடுச்சு. ஒரு நாளில் நம்ம என்ன செய்கிறோம், கிருபை நாளில் இருந்தோம். இப்போ அப்படி இல்லை, உபத்திரவத்தின் நாள் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு.
இன்னும் இருக்குது, பயங்கரமான உபத்திர நாள் இருக்குது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மரணம்லாம் எப்படி வருது பாருங்க, கொத்து கொத்தா வருது. ஒருத்தர் 2 பேர்லாம் கிடையாது. அது இல்லையா? அப்போ நம்ம என்ன ஜெபிக்கிறோம் இப்போ தெரியுங்களா? நாங்கள் எப்படி ஜெபிக்கிறோம்? ஆண்டவரே, ஒருவேளை மறிக்கிறாங்களே, இவங்களுக்கெல்லாம் ஒருவேளை என்ன செஞ்சுருக்காது, சுவிசேஷம் கூட போய் சேர்ந்துருக்காதே, இவங்களெல்லாம் என்ன செய்யணும்? நீங்கள் ரட்சிக்கணும், நீங்கள் பரலோகத்துக்கு கூட்டின்னு போயிடணும். ஏன்னா ஒரு ஆத்மா கூட கெட்டு பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. அது எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும், எந்த மொழி பேசுகிறவர்களாக இருந்தாலும் சரி. அல்லேலூயா. அதுதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவத்தில் அந்த பாகுபாடே கிடையாது, முகதாட்சியமே கிடையாது. தன்னிடத்தில் வருகிற ஒருவரையும் அவர் புறம்பி தள்ள மாட்டார். அல்லேலூயா. ஆக நம்ம அப்படிதான் ஜெபிக்கிறோம் பாருங்க. அக்கிரமத்தின் ரகசியம் இப்போதே கிரியை செய்கிறது. ஆரம்பிச்சுட்டான், அக்கிரமக்காரன் வந்துட்டான். இந்த உலகத்தில் யார் வந்துட்டா? அக்கிரமக்காரன் வந்துட்டான். ஆனாலும் தடை செய்கிற நடுவிலிருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது. ஏன்னா ஒரே ஒரு வசனத்தை நான் வாசி முடிக்கிறேன். மத்தேயு 24:21-22 ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்திராததும் இனிமேலும் சம்பவித்திர மிகுந்த உபத்திரவம் அப்போது உண்டாயிருக்கும். இதுவரைக்கும் கேள்விப்படாததெல்லாம் நடக்குமா? அல்லேலூயா. அந்நாட்கள் குறைக்கப்படாவிட்டால் ஒருவனாகில் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அல்லேலூயா. நம்ம எப்படி கிறிஸ்துவில் இருக்கிற வரைக்கும் ரகசியவர்களை எடுத்துக்கொள்ளும் நாள் மட்டும்தான் இந்த உபத்திரம் குறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதுக்கு மேலே எப்படி வரும்னு தெரியாது. பாருங்க, நினச்சி கூட இருக்க மாட்டாங்க. அந்த மருத்துவ அந்த ஹவுஸ் சர்ஜன்ஸ்லாம் தங்கி அவங்க ட்ரைனிங் எடுக்கிறவங்க, டாக்டர்ஸுக்கு அவங்க நின்று லஞ்ச் டைமில் சாப்பிட்டு இருக்காங்க. ஒரு செகண்டில் அப்படி ஒரு ஆபத்து வரும்னு அவங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. பிசாசு அப்படி கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இன்னைக்கு. ஏன்னா எல்லாரும் இயேசு ஏற்றுக்க போகிறாங்க, எப்படியாவது இவங்களை அழிச்சு எங்கே கொண்டு போயிடணும், பாதாளத்துக்கு கொண்டு போயிடணும் அவன் முன்னறிக்க ஆரம்பிட்டான். ஆனால் நாம் என்ன செய்யணும்? அந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் ஏசப்பா கிட்ட மன்றாடி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக மரித்தவங்களாம் எங்கே போயிடுவாங்க? பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அல்லேலூயா. ஒருத்தரோட கெட்டு பாதாளத்துக்கு போகும். நம்ம ஜெபம் பண்ணுவோமா? அன்பான தேவனே, அருமையான இரட்சகரே, தெசலோனிக்கர் 3:10 கூட ஒரு வேலை செய்ய மனதிருந்தால் அவன் சாப்பிடவும் கூடாது என்று நாங்கள் உங்களிடத்தில் இருக்கும்போது உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அதே போல் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். வேலை 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 என்று இல்லாமல் ஏசப்பாவை குறித்து அநேகருக்கு நாங்கள் சாட்சியாய் சொல்ல, அல்லேலூயா, கர்த்தர் நீதாமே அபிஷேகித்து ஒவ்வொருவரையும் நடத்தும். சத்தியத்தை ஒவ்வொருவரும் அடையட்டும். இயேசுவை இரட்சகராய் பாதுகாவலராய் ஏற்றுக்கொள்ளட்டும். பரிசுத்த ஆவியான ஒத்தாசுடன் நசரேயனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.